ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் 21 ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் ரெக்கமெண்டட் கிரியேட்டிங் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர்? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணுன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ். ஓகேங்களா? ஸோ ஜில்லா பரிஷத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்பட மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவியை உருவாக்குவதற்கு பின்வரும் எந்த குழு பரிந்துரைத்துன்றாங்க? ஸோ ஜிவிகே ராவ். ஓகேங்களா? 1985 தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிளானிங் கமிஷன் தான் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். பிளானிங் கமிஷன் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி எலிவேஷனுக்காக, வறுமை ஒழிப்பிற்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சரி, ரைட். ஆக்சுவலி இந்த காட்கில் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்கில் கமிஷன் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 1992 அந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்கில் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் இந்த 73rd and 74th வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ ஓகே, ரெண்டாவது, the region where all the light from the source is blocked is called. ஒளி மூலத்திலிருந்து வரும் அனைத்து ஒளியும் தடுக்கப்படும் பகுதி இவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா முழு நிழல். ஓகேங்களா? உம்ப்ரா. ஸோ இது கேன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெனும்ப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். பார்ஷியல் ஷேடோ ரீஜன். ஓகே, மூணாவது, which of the following statements are correct regarding the Citizenship Amendment Act 2019? Okay, this act came into force on January 10, 2020 and applies to all migrants who entered India on or before 31 December 2014. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆல் எலிஜிபிள் மைக்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டின்ஸ், அப்புறம் இந்த முஸ்லீம்ஸ் தவிர்த்து எல்லா மைனாரிட்டிஸும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்த கண்ட்ரியிலேருந்து வர இந்த முஸ்லீம்ஸ் தவிர்த்து மற்ற மைனாரிட்டிஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிஜிபிள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். இது வந்து January 10, 2020 அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? The act provided provisions relating to the grant of citizenship to certain migrants from Afghanistan, Bangladesh and Pakistan onlyன்றாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த 3 நாடு மட்டும்தான். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கிராண்ட் சிட்டிசன்ஷிப் த்ரூ நேச்சுரலைசேஷன். ஸோ இது முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அந்த நேச்சுரலைசேஷன் அந்த ப்ராசஸ் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இல்லீகல் மைக்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் ரெடியூசஸ் த மேண்டட்டரி ரெசிடென்சி ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் 11 years to 5 years. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பெறணும்னா அது பார்த்தீங்கன்னா 11 years நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லீகல் மைக்ரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். நாலாவது பார்த்தீங்கன்னா these special provisions are applicable to the tribal areas of Assam, Meghalaya, Mizoram and Tripura. ஸோ இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ 6th schedule அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் அங்கே வந்து இந்த ட்ரைபல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக மைக்ரன்ஸ்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்ட் ஏரியா தான். ஓகேங்களா? 6th schedule ஏன்னா அவங்களோட அட்டானமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட கல்ச்சரை, அவங்களோட ட்ரெடிஷன்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான மைக்ரன்ஸும் வந்துட்டு அந்த கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் யாராச்சும் இல்லீகல் மைக்ரன்ஸாக வந்தாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நாலாவது, under the Citizenship Act 1955, the central government can deprive a citizen of their citizenship if they have been ordinary resident out of India for a continuous period. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 வருஷத்துக்கு மேலே இந்தியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எங்கேயா தங்கியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அஞ்சாவது, ஆர்டிகல் 33 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டாவது, ஆர்டிகல் 34 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் லா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மார்ஷல் லா அப்போ ராணுவ சட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 34. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் வைல் மார்ஷல் லா இன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிகல் 35 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் லா மேட் பை த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சேம் அப்ளிகபிள் ஃபார் ஆர்டிகல் 24 கூட. ஓகேங்களா? சைல்ட் லேபரு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒரு பங்குமே கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட. ஓகேங்களா? அவங்களால சட்டம் இயற்ற முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து
ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. 2 பேர் தான் கரெக்டு, தேர்ட் வந்து கரெக்ட் தப்பு ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 35 சரி ஓகே. ஆறாவது, which of the following directive principles were added by the 42nd Amendment Act? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் இன்கம், டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. 1978 44th அமெண்ட்மெண்ட்டில். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. டு செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48 அந்த இதில் வரும் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்புறம் பார்த்தீங்கன்னா டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து 43A ஓகேங்களா. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப் கார்ட் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆக்சுவலாக. சாரிங்க, 4th இது டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப் கார்டு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48A ஓகேங்களா. 48A வந்து இதுதான் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டேட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஆர்டிகல் 38 சப் கிளாஸ் 2 ஓகேங்களா, அதுதான் இது. அதே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 F ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏழாவது, ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய சின்னம் வந்து அறிவிச்சதாக கேட்குறாங்க. ஸோ பீகாக் பார்த்தீங்கன்னா 1963 ஓகேங்களா. டைகர் பார்த்தீங்கன்னா 1973. அப்புறம் லாக்டோபேசஸ் அது பார்த்தீங்கன்னா நேஷனல் மைக்ரோப் ஓகேங்களா. ஸோ அது வந்து 2012. எலிஃபெண்ட் வந்து 2010 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3124 ஓகேங்களா. 3124 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எட்டாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் அண்டர் த ஆர்டிகல் 243Q ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து 243 இதில் 243A வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டைப்ஸாக சொல்லிருப்பாங்களே. இப்போ பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, கிராம் சபா, பஞ்சாயத்து சமிட்டி, பஞ்சாயத்து யூனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத். ஸோ இந்த 3 காம்போசிஷன் வந்து இருக்கும்ல. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா 243Qவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நகர் பஞ்சாயத், முனிசிபல் கவுன்சில், அப்புறம் முனிசிபல் கார்பரேஷன் ஓகேங்களா. ஸோ 1 2 3 தான் வரும். இந்த நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போத்துலேருந்து இருக்குது ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கோங்க, கண்டென்மெண்ட் போர்டு வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது வந்து 1926 கொண்டு வந்திருப்பாங்க கண்டென்மெண்ட் போர்டு ஆக்ட் ஓகேங்களா, 1926. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கார்பரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டின்றது முன்னாடிலேருந்தே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ 1 2 3 மட்டும்தான் ரைட். 9வது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ். ஸோ பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீடு. ஸோ அது தொடர்பாக கேட்குறாங்க. The Panchayat Devolution Index 2025 was prepared by the Indian Institute of Panchayat Administration. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ இவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாரோட கொலாபரேஷனோட பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தோட ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் ஓகேங்களா, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தோட. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ 1 வந்து தப்புங்களா. ஸோ 1 ஹெல்மெட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு போட்டுடலாம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ரேங்க் ஓகேங்களா. ஸோ 2வது கரெக்ட் தான். 3வது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 டைமென்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபங்க்ஷன்ஸு, ஃபினான்சஸு, ஃபங்க்ஷனரிஸ், கெப்பாசிட்டி பில்டிங், அக்கௌண்டபிலிட்டி ஓகேங்களா. ஸோ இக்குறியீடு கட்டமைப்பு, பணிகள், நிதி, பணியாளர்கள், திறன் மேம்பாடு மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகிய 6 பரிமாணங்களின் அடிப்படையில் அதிகார பகிர்வை மதிப்பிடுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 213 தான் கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. 10வது, which of the following is are correct about Justice Kurian Joseph Committee? Okay, it was appointed by the government of Tamil Nadu on 15th April 2025 to review center state relations. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ April 15, 2025 ஓகேங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை ஆராயறதுக்காக. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி செகண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிட்டி ஆஃப்டர் ராஜமன்னர் கமிட்டி இன் இந்தியா. ஸோ இதுதான் ட்விஸ்டிங் ஓகேங்களா. இந்தியாலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2வது கமிட்டி ஓகேங்களா. சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த ரிலேஷன்ஸ்லாம் ஓகேங்களா. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்டிஸ் வந்து இருக்குது. ராஜமன்னர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஏகப்பட்ட கமிஷன்ஸ் வந்து இருக்குது. சக்காரியா இருக்குது ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தான் எப்படின்னா 2வது கமிஷன் ஓகேங்களா, டு ரெவ்யூ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ 2வது வந்து தப்பு. ஸோ 2 ஹெல்மெட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் 3-member பாடி சேர்டு பை த ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப். இது வந்து கரெக்ட் தான். இட் வாஸ் கான்ஸ்டிடியூட் அண்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 263 கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 263 பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஓகேங்களா. ஸோ இதை கான்ஸ்டியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ஓகேங்களா.
ஸோ இதுக்கும் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணுற சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். which of the following provisions of the Constitution of India are related to women empowerment? ஸோ இதில் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ 15ல் 3, ஆர்டிகல் 39D, அப்புறம் 42, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51ல் ஏல இ. ஓகேங்களா. ஸோ 15ல் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குற தொடர்பா. ஓகேங்களா. ஸோ 39D வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் இருக்குது. ஓகேங்களா. சம ஊதியம் வந்து கொடுக்குறது. ஸோ ஆர்டிகல் 42 பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி. ஓகேங்களா. ஸோ மேட்டர்னிட்டி ரிலீஃப் அவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 51ல் ஏல இ. ஸோ பெண்கள் வந்து இழிவுபடுத்தக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் டி. 12வது 243R. ஓகேங்களா. 243R இது வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ 243R வந்து கம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸு. அதே 243W வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ். ஓகேங்களா. ஸோ பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேங்களா. அதே முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ. ஓகேங்களா. ஸோ 243V வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. அங்கே வந்து டி, இங்கே வந்து வி. ஓகேங்களா. அப்புறம் 243S இது வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் வார்ட் கமிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. 13 நேஷனலைஸ்டு பாரதியார் சாங்ஸ். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி. ஓகேங்களா. அவரோட ஆட்சி காலத்தில் இது வந்து பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்லூம் போர்டு இது பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட ஆட்சி காலம். ஓகேங்களா. ஸோ நெசவு தொழிலோட பொற்காலம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட ஆட்சி காலம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே. அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா. ஓகேங்களா. ஆக்சுவலாக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காலத்துலேயே வந்திருக்கும். ஓமந்தூர் ராமசாமி அவரோட ஆட்சி காலத்துலேயே வந்திருக்கும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னா குமாரசாமி ராஜா. ஓகேங்களா. ஸோ வீராணம் குடிநீர் திட்டம் இது வந்து கொண்டு வந்தது யாருன்னா அண்ணாதுரை தான். ஓகேங்களா. கடலூரில். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3124 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 14 The administrative tenure of C. Rajagopalachari, Rajaji, in the early 1950s came to be historically recognized and referred to as the golden age of handloom weavers. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட அந்த 1950s அந்த ஆட்சி காலத்துலேருந்து சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ராஜாஜிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் மெட்ராஸ் அஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு by flatly denying the territorial ownership claims made by the people of the newly carved Andhra state. ஸோ இது ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில் ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ புதிதாக உருவாக்கப்பட்ட ஆந்திர மாநில மக்களின் பிராந்திய உரிமை கோரிக்கைகளை முற்றிலும் நிராகரிப்பதன் மூலம் ராஜாஜியின் நிர்வாகம் மெட்ராஸை தமிழ்நாட்டின் தலைநகராக வெற்றிகரமாக தக்க வைத்து கொண்டதுன்றாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி முறையில் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டன் இஸ் ஹேண்ட்லூம் வியூஸ் அது வந்து இது விளக்கல. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. 15 Who among the following served as the Education Minister of Madras State with the highly controversial modified scheme of elementary education? ஸோ இந்த குலக்கல்வி திட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்துன்னு கேட்குறாங்க. சி. சுப்பிரமணியம். ஓகேங்களா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்திருப்பார் குலக்கல்வி திட்டத்தை. 16 The term pressure groups originated in which country? ஸோ அழுத்த குழுக்கள் இது பார்த்தீங்கன்னா USA அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வெளியிலேருந்து அழுத்தம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த சட்டம்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்லேருந்து ஈடுபட மாட்டாங்க. ஸோ இது வந்து கூட்டரில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 17 According to the criteria of the Election Commission of India, which of the following statements is correct for a party to be recognized as a national party? ஸோ நேஷ்னல் பார்ட்டியை ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி வந்து பெறணுன்றாங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ 6% ஓட்ஸ் வந்து போல் பண்ணியிருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸில். ஓகேங்களா. 4 ஸ்டேட்ஸில் வந்துட்டுனா 6% வாக்குகள் மேலே பெற்றுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணாலே ஆப்ஷன் சின்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். இட் மஸ்ட் வின் அட்லீஸ்ட் 2% ஆஃப் சீட்ஸ் இந்த லோக்சபா அண்ட் தீஸ் மெம்பர்ஸ் மஸ்ட் பி எலெக்டட் ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ 6% ஆஃப் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ். அதே பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் சீட்ஸ். ஓகேங்களா. ஸோ லோக்சபா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ பி வந்து செகண்ட் ஸ்டேட் வந்து கரெக்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாநிலத்தில் மாநில கட்சியாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த அந்தஸ்து வந்து பெற்றிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். 18 The president and members of the town panchayat are directly elected by the peopleன்றாங்க. ஸோ இது கரெக்ட் தான். ஓகேங்களா. டவுன் பஞ்சாயத் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிராம சபா மாதிரி வந்துட்டுனா முனிசிபாலிட்டிஸில் வந்துட்டுனா டவுன் பஞ்சாயத்து தான். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணப்படுறாங்க மக்கள்லாம். இது பீப்புள் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க பிரசிடென்ட்லாம். An executive officer is appointed by the government to look after the administrative affairs of the town panchayat. ஆக்சுவலாக ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் தான் கரெக்ட். ஓகேங்களா. ஆனால் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து கூற்று வந்து விளக்கலை. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. சரி ஓகே. 19 வித் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994
கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ். ஓகே, ஸோ 1994 ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளின் விருப்பப்பணிகள் குறித்து கீழே உள்ள கூற்றுகளை கவனிக்கவும். ஓகே, விருப்பப்பணிகள். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விருப்பப்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட்ஸு அதெல்லாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் மார்க்கெட் ஃபேர்ஸ் அண்ட் பிளான்டிங் ட்ரீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்க்கிங் லாட்ஸு, ஸ்லாட்டர் ஹவுசஸ் அண்ட் கேட்டல் ஷெட்ஸ் இதெல்லாமே வரும். ஆனால் ப்ரொவைடிங் கம்பல்சரி எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்து கிடையாது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரூரல் பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மங்ரேகான்ற அந்த ஸ்கீம் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்குவாங்க. இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுவாங்க. இதுதான் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சட்டம் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலாம் கொடுக்க முடியாது. அந்த அதிகாரம் வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஒரு மாநில அரசோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோ அவங்க வந்து கொண்டு வர ஸ்கீம்ஸை அவங்க கொடுக்குற அந்த நிதி மூலிமா இவங்களால இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் கம்பல்சரி எஜுகேஷனும் கூட. ஓகேங்களா, ஸோ இது வந்து வராது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். மற்றதெல்லாம் வரும். 20வது ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வாஸ் ஹெல்டு ஃபார் நியர்லி 4 monthsன்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ October 25, 1951 February 21, 1952. ஓகேங்களா, டோட்டல் ஆஃப் 54 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டஸ்டட் இந்த செலெக்ஷன்றாங்க. இது ஓரளவு கரெக்ட் தான். ஓகேங்களா, 53 or else 54. ஸோ ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா படி 53 தான். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைமில் தேசிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 தேசிய கட்சி இருக்கும். மாநில கட்சிகள் ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 39 வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 52 கிட்ட வரும். ஓகேங்களா, 52 அந்த மாதிரி வரும். ஸோ 53, 54. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து வரும். ஓகேங்களா, ஸோ 2 கரெக்ட் தான். த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வான் 16 seats அண்ட் செக்யூர்டு 3rd பொசிஷன்றாங்க. இதுதான் அந்த ஓகேங்களா, அவங்க 16 seats ஜெயிச்சிருப்பாங்க. செகண்ட் பொசிஷனில் அவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா, எதிர்கட்சி கிட்ட அவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 4th ஸ்டேட்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வேர் கண்டக்டட் ஃபார் 489 லோக்சபா சீட்ஸ் இந்த செலெக்ஷன்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, 489 லோக்சபா சீட்ஸ் தான் அந்த டைம்லேருந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 888 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இந்த இதில். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. 21வது The freedom of speech and expression guaranteed under Article 29(1)(a) of the Indian Constitution includes the voters' right to cast their vote. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஓட்டு போடுறதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட் டு எக்ஸ்பிரஷன் தான் அது. ஓகேங்களா, அவங்க வந்து யாருக்கு வந்து ஆதரிக்கலான்றங்க அந்த எக்ஸ்பிரஷன் தான் அதுவும். ஓகேங்களா, ஸோ ரைட் டு ஓட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஓகேங்களா, ஸோ கூற்று வந்து கரெக்டு தான். காரணம் பார்த்தீங்கன்னா பை casting a vote, a voter chooses a candidate and expresses their preference and thoughts in a democratic manner. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, கூற்று காரணம் எல்லாம் கரெக்டு தான். வாக்காளர் ஒருவர் தனது வாக்கினை செலுத்துவதன் மூலம் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து தனது விருப்பத்தையும் எண்ணங்களையும் ஜனநாயக முறையில் வெளிப்படுத்துகிறார். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 22 விச் ஃபிசிக்கல் லா ஆப்ரேட்ஸ் அலாங் வித் நியூட்டன்ஸ் 3rd law in the launching of rockets. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, ஸோ நேர்கோட்டு உந்து ஆழ்வின்மை விதி. ஓகேங்களா, ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் வந்து அந்த ஃபயர் வந்து ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அது கீழே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மேலே போகுது இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, ஸோ நியூட்டன்ஸ் 3rd lawவில் வந்து இது வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஹை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1862 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்கட்டா ஹை கோர்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டது. ஓகேங்களா, ஸோ July 1, 1862 வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் ஹை கோர்ட் வந்து கல்கட்டா ஹை கோர்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகேங்களா, அது வந்து August 14, 1962. மூணாவது தான் மெட்ராஸ். ஓகேங்களா, August 15, 1862. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இந்த அலகாபாத் ஹைகோர்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியான்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிக ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 24 இன் விச் கேஸ் டிட் த சுப்ரீம் கோர்ட் டெலிவர் அ landmark judgment stating that medical aid to injured persons should not be delayed by citing legal procedures. ஓகேங்களா, இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துட்ட பிறகு தான் நான் வந்து ஆப்ரேஷனை பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுங்கன்னா எந்த ஒரு இதையும் டிலே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து எந்த கேஸ்லன்னு சொல்லியிருப்பாங்கன்னா பர்மனன்ட் கட்டாரா கேஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்குது. அதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பேசிவ் எந்தனாசியா. ஓகேங்களா, மறைமுக கருணை கொலை அது வந்து லீகலைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். சரி, ஓகே. 25 த காமராஜ் பிளான் கே பிளான் இஸ் கன்சிடர்ட் அ மேஜர் டர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். காரணம் பார்த்தீங்கன்னா
Through this plan, senior Congress leaders were urged to resign from the cabinet and involve themselves fully in organizational party work. ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1962 இந்த இண்டோ சைனா வார் வந்திருக்கும்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஓகேங்களா ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காமராஜர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட சிஎம் போஸ்ட் வந்து திறந்திருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்டில் இருக்க சிஎம்மும் திறந்திருப்பாங்க. ஓகேங்களா 6 சிஎம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே கேபினட் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திறந்திருப்பாங்க. ஓகேங்களா மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திறந்திருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலேருந்து விலகிட்டு அவங்க வந்து காங்கிரஸோட முன்னேற்றத்துக்காக வேலை பார்க்கணும். ஸோ தேசியத்தோட முன்னேற்றத்துக்காக வேலை பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா தேசிய லெவல் பாலிடிக்ஸில் நேருலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பார் இந்த இதில். சரி ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 26 arrange the following events in chronological order. ஓகே காமராஜர் was selected as the president of All India Congress Committee. இது வந்து பார்த்தீங்கன்னா October 9, 1964. ஓகேங்களா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலெக்ட் ஆகிருப்பார். ஸோ October 9, 1964. ஸோ ஓகே அதே பார்த்தீங்கன்னா 1963. ஓகேங்களா 1963 காமராஜர் became the chief minister of Madras state. இது வந்து பார்த்தீங்கன்னா 1954. ஓகேங்களா காமராஜர் பிளான் வாஸ் இன்ட்ரடியூஸ். ஸோ கே பிளான் பார்த்தீங்கன்னா இது October 2, 1963. ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கே பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா ஸோ காமராஜர் வாஸ் அவரோட தான் பாரத ரத்னா. இதை பார்த்தீங்கன்னா 1976. ஓகேங்களா 1976. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் 2314. ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். சரி ஓகே 27 consider the following statements regarding the administration of Perunthalavar Kamarajar. Okay, educational expansion and development of school infrastructure were key aspects of his governance. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா கல்வி விரிவாக்கம் மற்றும் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாடு அவரது ஆட்சியின் முக்கிய அம்சங்களாகும். இது வந்து கரெக்ட் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the welfare schemes launched during his tenure prioritized industrialization over social justiceன்றாங்களா இதுதான் தப்பு. ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா ஸோ அதுதான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷனில் 2ஆம் பட்சம் தான். ஓகேங்களா ஸோ 2வது வந்து தப்புங்க. இது ஜென்ரலாகவே அடிச்சிடலாம் இந்த இதெல்லாம். ஓகேங்களா ஸோ 1 கரெக்டு. ஓகே இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வேர் அண்டர்டேக்கன் டு சப்போர்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா நிறைய டேம்லாம் கொண்டு வந்துருப்பாரு. நிறைய டேம் டேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்துருப்பார் காமராஜர் ஆட்சி காலத்தில். ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா சரி ரைட். 28 consider the following statements regarding the Indrajit Gupta Committee 1998. This committee was set up to examine the issue of state funding of elections. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ்க்காக. ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ஓகே ரெண்டாவது the committee recommended that the state should fully bear the election expenses of political parties-ன்றாங்களா இதுதான் தப்பு. ஓகேங்களா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கக்கூடாது. முதல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் உதவி தான் அந்த பொருள் உதவி மூலயமா தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபண்டிங்கே பண்ண முடியும். ஓகேங்களா மற்ற பார்ட்டிஸ்க்கெலாம் ஸோ இன் கைண்டாக தான் கொடுக்க முடியும். கேஷாக வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் பியர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா ஸோ கேஷாக கொடுக்கக்கூடாது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா creating a level playing field in elections was the primary objective of this committeeன்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா தேர்தலில் சமநிலையான போட்டி சூழலை உருவாக்குவதே இக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா எந்த ஒரு பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உதவியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருந்தாலும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இதுவே கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் 1 and 3 தான் கரெக்ட். 29 chronologically arrange the following committees based on the year of their constitution. ஓகே ஸோ அசோக் மேத்தா. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். அசோக் மேத்தா பார்த்தீங்கன்னா 1973 வந்திருப்பாருங்களா. ஸோ எல்எம்சிக்கு பார்த்தீங்கன்னா 1986. துங்கோன் கமிட்டி பார்த்தீங்கன்னா 1988. பல்வந்த் ராய் மேட்டா பார்த்தீங்கன்னா 1957. ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேட்டா தான். ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 30வது which of the following sectors received priority during the tenure of காமராஜர். ஸோ காமராஜர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இரிகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் வரும். அந்த டைமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் கிடையாது. ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஆட்சி காலத்தில் வரும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற அந்த இதுவே. ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 31 in which year was the காமராஜர் acted as the president of தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1940. ஓகேங்களா சத்தியமூர்த்திக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்திருப்பார். ஓகேங்களா சத்தியமூர்த்தி வந்து 1936 40 வந்துருப்பார் 40 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி வந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சக்ஸஸராக இருப்பார். ஓகேங்களா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகேங்களா அதே தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா October 9, 1963.
32 to what extent did the rate of education growth in Tamil Nadu rise during Kamarajar's tenure? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காமராஜர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வி விகிதம் பார்த்தீங்கன்னா 7% தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ லிட்ரேச்சர் அந்த லிட்ரரி இது சொல்லுவாங்களே எழுத்தறிவு விகிதம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% தான் இருந்துச்சு. அவர் ஆட்சி காலத்தோட ஆரம்பத்தில் ஓகேங்களா. அவர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து 37% தான் இன்க்ரீஸ் பண்ணிருப்பார். ஓகேங்களா. ஸோ இருந்தது பார்த்தீங்கன்னா 9 வருஷம் தான். ஓகேங்களா. இந்த 9 வருஷத்து ஆட்சியில் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. அவர் போட்ட விதை தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 33 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வைரஸ் இஸ் அ டைனி பார்ட்டிகல் மேட் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இது வந்து கரெக்ட் தான். வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லாட்டின். வைரஸஸ் ஆர் இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேரசைட்ஸ். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 34 consider the statements about collective responsibility. Choose the correct answer from the options given below. Okay. Collective responsibility in parliamentary democracy is to make the whole body and persons holding ministerial office collectively rather than individually. ஆக்சுவலாக கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோக்சபாக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இல்லைனா அண்ட் இது மூலிமா ஓகேங்களா அந்த இது வெளியே வந்து தள்ளிடலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 75(3) வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பான் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி படி. ஓகேங்களா. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தள்ளிடலாம். ஓகேங்களா. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஸோ கூற்று வந்து கரெக்டு தான். காரணம் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ளைஸ் கன்சென்சஸ் பில்டிங் மிஷன் அமாங் மினிஸ்டர்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து சொல்லி இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் செயல்முறையை குறிக்கிறதுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இப்போ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் வந்து ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்பேத்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹிந்து கோடு பில்லுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கல. ஓகேங்களா. ஸோ கேபினெட்டோட அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிசைன் ஆயிடுவார்ல. ஸோ அந்த இதை இது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்ப்ளைஸ் கன்சென்சஸ் பில்டிங் மிஷன் அமாங் மினிஸ்டர்ஸ். ஸோ கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் செயல்முறையை குறிக்கிறது. இது ஆக்சுவலாக இதுவும் கரெக்ட் தான். ஆனால் தனித்தன முறையில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, இது வந்து வேறு. ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு இது குறிக்குது. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ஸோ சரி ஓகே. 35 ஆர்டிகல் 148 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஏஜி தான். ஓகேங்களா. ஆப்ஷன் சிஏ. 36 பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ் இஸ் நாட் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ன்றாங்க. ஸோ சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுதான் கிடையாது. ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூயல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ஹெட்டும் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் ஹெட்டும் இருக்காங்க. ரியல் ஹெட் யாருன்னா பார்த்தீங்கன்னா பிஎம். ஓகேங்களா. பிஎம்மும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும். ஓகேங்களா. நாமினல் ஹெட் யாருன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம இதில் கிடையாது. ஓகேங்களா. டியூவல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா. மற்ற இதெல்லாம் வரும். லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டரு, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், அப்புறம் டெசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே. 37 in which amendment socialist and secular was added in the preamble of constitution. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 42nd amendment. ஓகேங்களா. சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டிகிரிட்டி. ஓகே. 38 the inertia of a body depends. ஸோ ஒரு பொருளின் நிலைமம் சார்ந்து இருக்கும். ஸோ எதை சார்ந்து இருக்கும்னா அந்த பாஸ் ஆஃப் த பாடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. பொருளின் நிறையை சார்ந்து தான் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதெல்லாம் ஈஸி தான். சரி ஓகே. 39 which among the following is an acid. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிடு. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஓகே. சிலிக்கான் டை ஆக்சைடு அதுதான். சரி ஓகே. 40வது வூல்சர்ஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை. ஸோ பாக்டீரியாவால் கம்பளி பரிப்போர் நோய் உருவாகிறது. ஸோ எந்த பாக்டீரியானாலும் இந்த கம்பளி பரிப்போர் உருவாகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். 41 ஃபேக்ஷனலிசம் இன் பாலிடிக்ஸ் இஸ் த டிமெரிட்ஸ் ஆஃப். அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். ஸோ எதோட குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் காம்படிஷனால் தான். ஓகேங்களா. தான் வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து பிளவுப்படுத்துகிறாங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து பிரிக்குது. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு வந்து 2 பிரிக்க ட்ரை பண்ணாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அந்த அறநெறியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ண விடாமல் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. இந்த எலக்ட்ரல் காம்படிஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேக்ஷனிசம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்குது. ஓகேங்களா. அந்த பிளவுவாதம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரி ஓகே. 42 விச் ஆஃப் த ஃபாலோவிங் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த பிளானிங் கமிஷன் இன் 1985. ஸோ இது முன்னாடியே பார்த்தது தான் ஜிவிகே ராவ். ஓகேங்களா. ஓகே. 43 ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ நேஷனல் பார்ட்டி
It has to receive what percentage of valid votes cast in any 4 or more states in the last general election of the Lok Sabha. ஸோ இது வந்து பார்த்து தான் 6% ஆஃப் votes வந்து அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ முன்னாடியே பார்த்து தான் 4 ஸ்டேட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. 44 which article of Indian Constitution says the Supreme Court is to bound to give advice to the President of India. ஸோ உச்சநீதிமன்றம் இந்திய கடமைப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்திய கடமைப்பட்டுள்ளது. இந்தியா ஆக்சுவலாக இது தமிழில் கொஞ்சம் தப்பாக இருக்குதுங்க. ஓகே. த சுப்ரீம் கோர்ட் இஸ் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143 இருக்குங்களா, கனடியன் கான்ஸ்டியூஷன் அங்கேருந்து தான் பாரோ பண்ணுது. ஸோ பிரசிடென்ட் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டவுட் வந்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் தான் கிளாரிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது சொல்கிறது தான் இது. 45 ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 62. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 60 தான் இருக்கும், அது 62 இன்க்ரீஸ் பண்ணுது 15th அமெண்ட்மெண்ட். 46 ஆர்டிகல் 214 டு ஆர்டிகல் 231 of the Indian Constitution deals with the organization, jurisdiction and procedure of the High Court. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. 214 231 வரைக்கும். The 7th Amendment Act 1956 authorized the Parliament to establish a common High Court for 2 or more states. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த 7th Amendment தான் கொண்டு வந்துருப்போம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 47 ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் தியர் சிக்னிஃபிகன்ஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி எல்லாமே கரெக்டு தான். 86வது அமெண்ட்மெண்ட் 2000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த புக்குங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ஃபண்டல் ரைட் ஆக் வந்து இது கரெக்ட் தான். ஆனால் அந்த இயர் தான் அந்த புக்குங்களா 2002 வந்து வரணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் டி. 48 பார்த்தீங்கன்னா how many pairs are correctly matched. ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டுங்க. ஓகேங்களா. அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஒளி மற்றும் ஒளியியல். ஓகேங்களா. அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.42, அதே வாட்டர் பார்த்தீங்கன்னா 1.33, கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1.5, ஏர் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 49 assertion and reason. The minimum distance required to see the objects distinctly without strain is called least distance of distinct vision. For a normal eye it is 25ன்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ மனித கண் ஒன்றினால் தெளிவுற காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எனப்படும். சாரண மனித கண்ணிற்கு இது 25 சென்டிமீட்டர் ஆகுன்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். The defect arising due to the aging population where ciliary muscles became weak is called as myopia-ன்றாங்க. இதுதான் ஆக்சுவலாக மயோப்பியான்றது வேறு. ஓகேங்களா. மயோப்பியா பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா. அதுதான் மயோப்பியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வயசாகிறது மூலிமா அந்த கண் பார்வை வந்து பார்க்க முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பயோப்பியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ப்ரெஸ் பயோப்பியா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா. ஸோ ரீசன் வந்து தப்பு. 50வது அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங் அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ ஆந்திரா ஸ்டேட் இதை பார்த்தீங்கன்னா 1953. ஓகேங்களா. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜேவிபி கமிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தார் கமிஷனுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் மாதம் வந்து வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் மாதம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா. 6 மாதம் கழிச்சு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 51 மேட்ச் த ஃபாலோவிங் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ். ஓகே. ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா. நேஷ்னல் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே. ஓகேங்களா. அதே ஸ்டேட் லெவல் பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேருந்து 10 கோடி. அதே டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிசல்ட் அது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2019. ஓகேங்களா. ஸோ அது கேன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 52 ஐடென்டிஃபை த பர்சன் அசோசியேட்டட் வித் த ஸ்டேட்மெண்ட் ஊ சைடு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஒரு நாட்டின் நாகரிகத்தை அந்நாட்டு மக்கள் விலங்குகளிடம் நடத்தும் முறையை கொண்டு நாம் அளவிடலாம். த கிரேட்னஸ் ஆஃப் அ நேஷன் அண்ட் இட்ஸ் மாரல் ப்ரோக்ரஸ் கேன் பி ஜட்ஜ்ட் பை த வே இட்ஸ் அனிமல்ஸ் ஆர் ட்ரீட்டட். ஸோ இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி தான். ஓகேங்களா. ஸோ அந்த நாட்டில் இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு மனிதர்கள்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு வந்து எப்படிப்பட்ட நாடுன்ற நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. சரி. ஓகே. 53 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ. ஓகே. ஸோ யூடிஹெச்ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1948 டிசம்பரில் இன் பாரிஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. December 10 அதுதான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. அதே யூஎன்ஓ டே பார்த்தீங்கன்னா October 24. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ டே. ஓகேங்களா. சரி. ரைட். ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான். த யூடிஹெச்ஆர் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இஸ் மோர் தேன் 500 languages மேக்கிங் இட் த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இந்த வேர்ல்டுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. சரி. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 54 ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட்
ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ டிபி இதை பற்றினா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியல் டிசீஸ், இது வந்து கரெக்ட் தான். காலரா பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரி, இதுவும் கரெக்ட் தான். டைஃபாய்டு இது பற்றினா சாலமோனெல்லா டைஃபி, இதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் மலேரியா ஓகேங்களா, இதை பற்றினா வைரல் டிசீஸ். ஸோ இதிலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆடவுன் அவுட்டுதுன்னு கேட்குறாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ் ஓகேங்களா. மலேரியா பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து ஆடவுன் அவுட் இருக்குது ஓகேங்களா. ஸோ வைரல் டிசீஸ் இது. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 55 how many pairs are correctly matched? ஓகே, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பக்தவச்சலம் அண்ட் அண்ணாதுரை அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ரீநேமிங் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை பற்றினா அண்ணாவோட ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு ஓகேங்களா, January 14. 2 language ஃபார்முலா, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஆட்சி காலம் தான் ஓகேங்களா, January 23, 1968. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி அண்ட் என்எல்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1965 தான். ஆனால் என்எல்சி பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வந்திருக்கும் 1956 ஓகேங்களா. ஸோ ஆனால் இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் பேர்ஸ் ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ ஓகே, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் சென்னைன்றாங்க, இதுவும் அண்ணாவோட ஆட்சி காலம் தான், இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா January 3 அப்போ வந்து நடக்கும், January 3, 1968 வந்து நடக்கும். ஸோ 3 பேர் வந்து கரெக்ட் இந்த இதில் ஓகேங்களா. இதில் வந்து தேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரி ஓகே. 56 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். லைட்ஸ் அண்ட் மிரர்ஸ். கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ரியர் வியூ மிரர்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ் பிகாஸ் தே கிவ் அன் எரெக்ட் அண்ட் ரெமினிஸ்ட் இமேஜ். ஆக்சுவலாக அது கான்கேவ் கிடையாது, கான்வெக்ஸ் வரும் ஓகேங்களா. கான்வெக்ஸ் மிரர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சைடில் வந்து அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா வண்டியில். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடாக நம்மளால் பார்க்க முடியுமில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர் ஓகேங்களா. கான்கேவ் மிரர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா, நல்லா கிளியராக ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் டி. 57 ஆர்டிகல் 368 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் பார்லிமெண்ட் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். கரெக்ட் தான். இதை பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இது எடுத்தது ஓகேங்களா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரு. ஓகே. The Supreme Court ruled in case on the Bharati case that the Parliament does not have the power to alter the basic structure of the Constitution. ஆக்சுவலி ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் தாங்க கரெக்ட் ஓகேங்களா, இதுக்கும் லிங்கே கிடையாது. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. சரி ஓகே. 58 அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா ஸோ இதுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டாக்கு வந்து இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் இருக்குது. அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பீல் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறது, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் ஓகேங்களா. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 224 அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷனு. அடுத்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க கோர்ட் வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறாங்களா. சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து கண்காணிக்கும், ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து கண்காணிக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது கேன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரி ஓகே. 59 யார் வந்து பார்த்தீங்கன்னா இது பொண்ணுன்னு கேட்குறாங்க. சரி ஓகே. ஹூ அக்காம்ப்ளிஷ்ட் த ஹிஸ்டாரிக் டாஸ்க் ஆஃப் இன்டிகிரேட்டிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டு த இந்தியன் யூனியன் அண்ட் இஸ் ரிவர்ட் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஓகேங்களா. இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிபி மேனன், ஆக்சுவலாக மேனன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஒர்க்லாம் பார்த்துருப்பார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்குங்களா. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக பிஸ்மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா இவர் ஜெர்மனியில் இருப்பார் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்துலேருந்து வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்னு ரெண்டாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒருங்கிணைச்சிருப்பார் ஓகேங்களா. அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. 60வது அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. ஸோ இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் என்ஹெச்ஆர்சி பார்த்தீங்கன்னா 1993 ஓகேங்களா. ஸோ யூஎன்ஓ இதை பார்த்தீங்கன்னா 1945. அதே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹெச்எஸ்ஆர்சி தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா April 17 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, April 17, 1997. அதே பார்த்தீங்கன்னா ஆர்டி இது பார்த்தீங்கன்னா 2005 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 61 விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் were transferred to the concurrent list from the state list under 42nd Amendment Act. ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்லாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, ஃபைட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு, எஜுகேஷனு, ஃபாரஸ்ட் ஓகேங்களா. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுவும் வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 62 ஆர்டிகல் 10 அண்டர் த பார்ட் டு டீல்ஸ் வித் பார்லிமெண்ட் பவர் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப்னு கொடுத்துறேன், இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டு திருத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல் 11 தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஆர்டிகல் 11 கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 10 வந்து கிடையாது, ஆர்டிகல் 11 ஓகேங்களா. இந்தியா பாரோட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் த ஃபீச்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ன்றாங்க. இதுவும் தப்பு ஓகேங்களா. இதை பற்றினா நம்ம வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது இது நம்ம ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போட்டது தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் கான்செப்ட் இது ஓகேங்களா, சிங்கிள் சிட்டிசன்ன்றது. ஸோ அங்கே தான் நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா. ஸோ அன்லைக் தி யூஎஸ்ஏ ஸ்விட்சர்லாண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ன்றாங்க. இதுவும் தப்பு ஓகேங்களா. ஸோ ஸ்விட்சர்லாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டூவல் சிட்டிசன்ஷிப் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 63. ஸோ 63 பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ் ஓகேங்களா. அதே 54 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டு. அதுவே 60 பார்த்தீங்கன்னா ஓத் அஃபர்மேஷன்ஸ். 61 பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 64. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்ட் ஃபார் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரளாவும் பஞ்சாபும் தான் ஓகேங்களா. 10 வாட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் 4 வாட்டி தான் ஓகேங்களா. குஜராத் ராஜஸ்தான்லாம் ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 65. ஆர்டிகல் 1. ஸோ எது இன்கரெக்டாக கேட்குறாங்க. ஆர்டிகல் 1 பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி இந்தியா. ஸோ இந்தியா தட் இஸ் பாரத். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 2 பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இது வந்து கரெக்ட் தான். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3. இதுவும் கரெக்ட் தான். 4வது ஆர்டிகல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 4 வந்து அண்டர் ஆர்டிகல் லாஸ் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 ஆர் கன்சிடர்ட் அஸ் த அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் தப்பு ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஆர்டிகல் 2 படி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக நம்ம ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறோம்னா ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் டெரிட்டரியிலேருந்து இந்தியன் யூனியனுக்கு வந்து அது நம்ம கொண்டு வரோம்னா ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சிக்கிம் வச்சுக்கோங்களேன். ஸோ சிக்கிம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்தியன் யூனியன்லேருந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோகியால் ஃபேமிலி, நம்பியால் ஃபேமிலின்னு கூட சொல்லுவாங்க, நம்பியால் ஓகேங்களா. அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 36th அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 35th and 36th ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க வந்து இந்தியன் யூனியன் கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியனில் இல்லாதனால அவங்க வந்து ஒரு ஃபாரின் டெரிட்டரி தான் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியனில் வந்து யூனியன் டெரிட்டரி ஆகியிருப்பாங்க ஓகேங்களா. ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா 14th அமெண்ட்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. கோவா பார்த்தீங்கன்னா 12th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டெரிட்டரிஸ்லேருந்து கொண்டு வந்ததுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வரணும். அதே ஆர்டிகல் 3ன்றது பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்த்தீங்கன்னா அந்த நேம் சேஞ்சு, அந்த எல்லைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் வந்து தேவை கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2 and 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் வந்து தேவை கிடையாது இதுக்கெல்லாம். சரி ஓகே. 66. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வாஸ் டிசைன் பை பிங்கலி வெங்கியா. இது வந்து கரெக்ட் தான். த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வாஸ் ஓன் அட் குடியாத்தம் ஓகேங்களா. இதுவும் கரெக்ட் தான். வேலூர் ஓகேங்களா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர்ட் செஞ்சா இதில் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ கூட அது பார்த்தீங்கன்னா பார்வைக்கு தான் இருக்குது. 67. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ கே முன்ஷி வருவார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கர், அப்புறம் மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, ஸோ அம்பேத்கர், நிறைய பேர் வருவாங்க. சையத் முகமது சாதுல்லா ஓகேங்களா. இது ஹெச்சி முகர்ஜி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இவர் ஓகேங்களா. ஸோ ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்களாம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டு. பிரசிடென்ட் யாருன்னு நமக்கு தெரியும், ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 68. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு த போத் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்ன்றாங்க. ஸோ வெறுமனே இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29 and 30 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா. மற்ற எல்லாமே வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 69. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிற அந்த தகுதி வந்து அவருக்கு இருக்கணும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிற தகுதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு ஓகேங்களா. ஸோ மற்றெல்லாம் கரெக்ட் தான். அவர் வந்து பிரசிடென்ட் மூலிமா அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ அவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 76. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக யார் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யார் இருக்காங்கன்னா வெங்கடரமணி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இவர் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாருன்னா டோட்டல் எம்பிஸ் ஓகேங்களா. பார்லிமெண்ட் இருக்கிற எல்லா எம்பிஸ் மூலமாக எலெக்ட் பண்ணப்படுறாரு ஓகேங்களா, இன்க்ளூடிங் நாமினேட்டட் எம்பிஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஓகேங்களா. 71. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் cannot be suspended during நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இது ஈஸி தான் ஓகேங்களா. ஆர்டிகல் 20 and 21 ஓகேங்களா. ஈவன் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ கூட இது வந்து சஸ்பெண்டே பண்ண முடியாது ஓகேங்களா. ஓகே. 72. ஹூ வாஸ் த ஃபீமேல் டெபுட்டி ஸ்பீக்கர் இன் ராஜாஜி கேபினெட். ஸோ ராஜாஜி கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபீமேல் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்திருப்பாங்கன்னா இவங்க தான், ருக்மணி லட்சுமி ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், உமன் டெபுட்டி ஸ்பீக்கரே அவங்க தான் ஓகேங்களா. ஸ்பீக்கர் யாருன்னா சம்பாமூர்த்தி ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிஏ.
73 which of the following is a salt of weak acid and weak base. ஸோ இது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் அசிடேட் ஓகேங்களா. சோடியம் குளோரைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ஓகேங்களா. அதே அமோனியம் குளோரைட் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆசிடு ஆனால் வீக்கான பேஸ் ஓகேங்களா. அதே சோடியம் அசிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கான ஆசிடு ஆனால் ஸ்ட்ராங்கான பேஸ் ஓகேங்களா. ஸோ வீக் ஆசிட் வீக் பேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமோனியம் அசிடேட். 74 High courts can issue writs under Article 226. Reason பார்த்தீங்கன்னா Article 226 empowers high courts to issue writs not only for fundamental rights but also for other purposesன்றாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஸ் வந்து வெறுமனே ஃபண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் ஹை கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரைட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து நான் ரிட்ஸை யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து தவிர்க்கலாம் ஓகேங்களா. அவங்க வந்து தவிர்க்கலாம். நான் வந்து இந்த இதில் ரிட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து தவிர்க்கலாம் ஓகேங்களா. அந்த டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது மாதிரி கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஆர்டிகல் 32 வந்து சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அம்பேத்கர் எப்படி சொல்கிறப்பாருன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெறதே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கணும் அப்படின்னு இருப்பார். சரி ஓகே. ஸோ இது கேன்சர் வந்து ஆப்ஷன் ஏவு. 75 Who was the revenue minister of ராஜாஜிஸ் கேபினெட். ஸோ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மினிஸ்டராக இருப்பார். அதே பார்த்தீங்கன்னா வி கிரி அவர் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபர். ஸோ அந்த இதில் வந்து இருப்பார் ஓகேங்களா. டிஎஸ்எஸ் ராஜன்லாம் பார்த்தீங்கன்னா 2 மினிஸ்ட்ரியில் இருப்பார். இந்து அறநிலையத்துறை அதுலேயே இருப்பார். அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அதுலேயே இருப்பார். அதே சுப்பராயன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா லா அண்ட் எஜுகேஷன் ஓகேங்களா. 1926 1930 வரைக்கும் அவர் வந்து சிஎம்மாக இருந்திருப்பார் ஓகேங்களா. ஸ்வராஜ் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜாஜியோட கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லா அண்ட் எஜுகேஷன். ஸோ 2 மினிஸ்டர் இருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. சரி ஓகேங்க ரைட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.